இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு 4-5 நாள் கேப் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க அரசியல்ல ஒரு பக்கம் தீவிரமா பிஸியா இருந்ததுனால அப்படி ஆயிருச்சு. இன்னைக்கு நம்ம கூட நம்முடைய நண்பர் சுரேன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் பிகே, எப்படி இருக்கீங்க? மாதிரி இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலையே. இந்த ஸ்டைலுங்க இப்ப சமீபத்துல விக்ராந்த் பண்ணாரு. சிசிஎல் மேட்ச் இந்த ஹைலைட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதுல அவர் செஞ்சுரிங்க காட்டடி அடிச்சிருக்கான் மனுஷன் போட்டு ஒத்த ஆளு போட்டு பொல பொலன்னு பொலந்து அந்த செலிப்ரேஷன் தான் இந்த செலிப்ரேஷன் தான் பண்ணிருக்காரு. அதுதான் பண்ணாரு. செஞ்சுரி அடிச்சுட்டு கிளவுஸை கழட்டிட்டு அந்த ஸ்டைல் தான் பண்ணப்பல. அது சோஷியல் மீடியால வைரல் ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி பண்ணுகிறாங்க, விளையாடுறாங்க. நம்ம வேல்ஸ் அவர்தான் டீம் மேனேஜர். அவர் போட்டு டி-ஷர்ட் போட்டு ஃபுல்லா ஃளைட்ல ட்ரூப்போட போயிட்டு எல்லாரோட போட்டோ எடுத்து வைப் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மத்த டீம்லாம் வந்து போட்டோ போடுறாங்களா இல்லையானே தெரியல. ஏதோ இந்த டீம் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அவன் ஆடுற மாதிரி தெரியுது. மத்த எல்லாம் விளையாடுறாங்க. ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா இவங்க சென்னை டீம்ல தெரிஞ்ச ஆளுன்னு பார்த்தா ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அதனாலதான் பெருசா அதுக்கு அட்டென்ஷன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நல்ல தெரிஞ்ச ஆக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். எல்லாம் விளையாடுவார் இப்பெல்லாம் விளையாடுறத காணும். இவரும் நல்லா ஆடுவார்னு நினைக்கிறேன். சாந்தனும் நல்லா ஆடுவார்னு நினைக்கிறேன். அவரு ஓரளவுக்கு ஆடுவாரு. இவரு இந்த பாண்டியராஜன் அவர்களுடைய சன்னு, அவரு பிருத்திவிராஜன் அவரு ஓரளவுக்கு ஆடுவாரு. இந்த மாதிரி ஆடுறாங்க. ஆனா முன்ன மாதிரிலாம் இப்ப எதுவும் பெரிய ப்ரமோஷன்லாம் கிடையாது. இல்ல, ஒரு 2 பேர் தான் பாக்குறாங்க நினைக்கிறேன். உங்க வணக்கத்தை வச்சு நம்ம 1.5 நிமிஷம் வேற எதையும் பேசிட்டு இருக்கோம் ப்ரோ. ஏன்னா நீங்க ஒரு விஜய் ஃபேன்னால உங்க ஸ்டைல்ல ஒரு வணக்கத்தை ரைட் கொடுங்க. விஜய் ஃபேன் வேற சொல்லிட்டீங்க, அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. என்னங்க நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்குது. எப்பதாங்க வரும் படம்? என்னங்க நடக்குது சுப்ரீம் கோர்ட்ல? செய்யறாங்க, நல்லா செய்யறாங்க, வச்சு செய்யறாங்க, நல்லாவே தெரியுது. என்னன்னா சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் ஒண்ணுமே நடக்கல. ஒரு கேஸ் இவங்க போய் இன்னும் அப்பீல் கூட பண்ணல. இப்ப ஹைகோர்ட்ல 2 நீதிபதிகள் என்ன சொல்றாங்க, மறுபடியும் பிடி ஆஷா கிட்ட இருந்தே போயிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிங்க. திருப்பியும் முதல்ல பருத்தி மூட்டை குடோர்லயே அவங்க கிட்ட கவுண்டர் நீங்க கேட்காமயே நீங்க உத்தரவு கொடுத்துட்டீங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 2 சைடு ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதே ஜட்ஜ் கிட்டன்னு சொல்லிட்டாங்க. எங்க இந்த படம் கேவிஎன் சைடு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருவாங்களோன்ற இதுல இவங்க அலர்ட்டா 29ஆம் தேதி என்ன பண்றாங்க, சிபிஎஃப்சி அப்படி ஒருவேளை அவன் வந்தான்னா எங்களை கேட்காம நீ தீர்ப்பு கொடுக்க கூடாது, எங்களை கேட்காம எந்த உத்தரவும் கொடுக்க கூடாது, இவங்க போய் ஒரு கட்டையை போட்டாங்க. கேவியட் மனு இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. 29 இன்னைக்கு 29 நேத்து போட்டிருக்காங்க. இன்னைக்கு செய்தி ஆயிருக்கு. இப்ப என்னன்னா, நாங்க எப்பயா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம்னு சொன்னோம். நாங்களே பேசாம பிடி ஆஷா அவர்கள்கிட்டே ஹைகோர்ட்டுக்கே போலாமா, சிங்கிள் ஜட்ஜு கிட்ட? இல்ல பேசாம டே எப்பா உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு கும்பிடு, நாங்க பேசாம ரிவைசிங்கே போயிடுறோம். அப்படி போயிருந்தா கூட 5ஆம் தேதி போயிருந்தா கூட ஒரு 15 நாள் எழுதிருந்தாலும் 20ஆம் தேதி படம் வந்திருக்குமையா அப்படின்ற மாதிரி அவங்க நேரம் ரிக்ரெட் பண்ணி பேசாம ரிவைசிங்கே போயிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்களான்னு கூட இன்னும் அபிஷியலா நமக்கு தெரியல. அதுக்குள்ள ஒரு கட்டையை இப்பயே போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போட்டு வைக்கிறாங்க சிபிஎஃப்சி. வந்தா விடாத. சீக்கிரமா பியூர் ஈகோ இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து பிஜேபி கேம் அப்படின்ட்டு ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இது அரசியல் இல்ல, பட தயாரிப்பு குழு பண்ண ஒரு விஷயம் அவங்களை ட்ரிகர் பண்ணிச்சு. அந்த ட்ரிகர்ல நடக்கிற ஈகோ சண்டை நினைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஃபுல்லா எல்லாருமே சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. அது பிஜேபி இன்டென்ஷனலா பண்ணுது, இவங்களை வர வைக்க பண்ணுது. பிஜேபி பண்ணுனா சிம்பிள்ல பண்ணிருக்கலாம். கரெக்டா சொன்னீங்க. இதுல விசில் அதிலே வந்து கதற விட்டுருக்கலாம். உனக்கு நான் இது கொடுக்க முடியாது, அது கொடுக்க முடியாதுன்னு கடைசி வரைக்கும் இழுத்துருக்கலாம். இன்னொன்னு கரூர் இன்சிடென்ட், அது ஒரு ரொம்ப கஷ்டமான இன்சிடென்ட். அதுல பண்ணிருக்கலாம் பண்றதா இருந்தா. பொலிட்டிக்கலா பண்ண இதை தவிர்த்து பெட்டரான விஷயம் அதெல்லாம் பண்றதுக்கு சாத்தியம் அதிகம். இதுல பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இது போர்டோட ஈகோ. எப்படி கோர்ட்டுக்கு போலாம், நீ போயிட்டு ட்ரிகர் பண்ணிட்ட, அதனால அவங்க பதிலுக்கு அப்படியாப்பா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. அது அப்படிதான் பாக்குறேன். வந்து எப்ப தெரியுமா அந்த ஈகோன்ற மேட்டர் நமக்கு எப்ப தெரியுமா கிளியரா தெரிஞ்சு, இந்த பிடி ஆஷா வந்து என்ன பண்றாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, சர்டிபிகேட் கூடியான்னு சொல்றாங்க. கொடுத்த அடுத்த செகண்ட் நாங்க அப்பீல் அப்படின்னு நாங்க பாருங்க அப்படியே தெரிஞ்சு ரைட்ரா பீக் லெவல் ஈகோல இருக்காங்க. என்னன்னா இது ஒரு நடைமுறை ஆயிடக்கூடாது, நாங்க அப்ஜெக்ட் பண்ணிட்டு உடனே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உடனே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, கோர்ட்ல போயிட்டு சர்டிபிகேட் வாங்குறாங்க அப்படின்னா நாளைக்கு எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸும் அதை தான் பண்ணுவாங்க. எல்லா லாங்குவேஜ்லயும் இதுதான் நடக்கும். எங்க கண்ட்ரோல்ல நிறைய சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி கோர்ட் ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, ப்ரொடக்ஷன் சைட்ல தான் தப்புங்கிறாங்க. ப்ரொடக்ஷன் தப்புனாலதான் அவங்களால தான் இவ்வளவு டிலே ஆகுது, அவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டாங்க அப்படின்னு தான் எல்லாம் பேசிக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரிவைசிங் சொல்லும் போதே போயிருந்துருக்கலாம் மாதிரி சொல்றாங்க. ஓகே, என்னவோ ப்ரோ. ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப அதுக்குள்ள எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் இன்னொரு கட்டை
என்னதான் ஆக போகுது இல்ல. அதே மாதிரி இந்த ஜான்வரி, டிசம்பர் ஜான்வரி எனக்கு தெரிஞ்சு ஒரு செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு பெரிய படம் வந்து வந்த மாதிரி எனக்கு தெரியல. இன்னைக்கு சோசியல் மீடியால பாத்தங்க, பார்த்தா தியேட்டர் ஓனர்ஸ்லாம் கதறாங்க. அதாவது சமீபத்திய ஆண்டுகள்ல மேபி போஸ்ட் கோவிட் எடுத்துக்கலாமா, இப்படி ஒரு வர்ஸ்டான ஒரு இயர் எண்டும் இயர் ஓப்பனிங்கும் எங்களுக்கு வந்து அமைஞ்சதே இல்லை. இவ்வளோ லீஸ்ட் ஃபுட் ஃபால்ஸ் மக்கள் வந்து தியேட்டருக்கு வந்துட்டு போறது இருக்குதுல்ல, இவ்வளோ லீஸ்டா எங்களுக்கு அமைஞ்சதே இல்லை. வர்ஸ்டா இருக்கு, அப்படி திணறிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. மேட்டர் என்னன்னா, ஜனநாயகன் வரலங்கிறது பெரிய அடி. இன்னொன்னு, பொங்கலுக்கு வர்றதாக வந்த படங்கள், பராசக்தி ஒரு பக்கம் பயங்கர பில்டப்பா வந்தாங்க, வாவாத்தியார் சொன்னாங்க, டிடிடி வந்துச்சு. அதுல டிடிடி ஏதோ ஓரளவுக்கு ஒரு செக்டார் ஆடியன்ஸ் வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போச்சு. ஆனாலும் நீங்க கம்பேரே பண்ண முடியாது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆனா என்ன அப்படிங்கறதெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. அப்போ பேன் இந்தியா மூவி அது. பராசக்தியாலையும் பெருசா ஒண்ணும் இல்ல. வாவாத்தியார் வாஷ் அவுட். இப்போ பிரைம்லயே விட்டாங்க 10 நாள்ல. அந்த அளவுக்கு பெருசா டிசம்பர்லயும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. சிறை ஏதோ டீசெண்டா ஒரு சில மால்ஸ்ல மல்டிபிளெக்ஸ்ல எல்லாம் ஓடிச்சு. சி சென்டர்லாம் கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படிதான் இருக்கு. நாங்க படக்கூடாத கஷ்டத்தை ரீ ரிலீஸ் வச்சு எல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க. மங்காத்தா ரீ ரிலீஸ் அது வேற சொன்னீங்களா, ரைட் இருங்க. மங்காத்தா ரீ ரிலீஸ்லயும் எங்களுக்கு வந்து எதிர்பார்த்த இது இல்லை. ஏதோ எங்களுடைய ஸ்டாஃப்ஸ்க்கு சேலரி கொடுக்கறதுக்கு ஒரு தியேட்டர் ஓனர் போட்ட போஸ்டர் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்க ஸ்டாஃப்ஸ்க்கு சேலரி கொடுக்கறதுக்கு ஏதோ மெயின்டைன் பண்றதுக்கு தான் ஏதோ இந்த ரீ ரிலீஸ் இந்த குட்டி குட்டி விஷயங்கள் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஹெல்ப் ஆயிருக்கு. தவிர நாங்க வாழ்வாதாரங்கிறது பயங்கரமா எங்களுக்கு அடி வாங்கியிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப மங்காத்தா கலெக்ஷன், நீங்க இப்படி மங்காத்தான்ற டாபிக் ரிலீஸ் சொன்னதுல இருந்து அப்படியே வருது பாருங்க. மங்காத்தா கலெக்ஷன் என்ன சொன்னோம் நம்ம டே 1 கம்பேரிசன், டே 1 வந்து ஏகே தான் நம்பர் 1ல இருந்தாருன்னு பேசியிருந்தோம். நம்ம கலெக்ஷன்ல ரொம்ப அதிகமா இருக்கு, நெக் மாதிரி சொல்றாங்க. ஆமா ஆமா, நம்ம கூட கேட்டோம். அப்படியும் ட்ரேட் சர்க்கிள்ல தெளிவாலாம் சொல்ல முடியாதியா, மேபி சன் பிக்சர்ஸ் இந்த டைம்ல வந்து வேணும்னே கூட கொஞ்சம் ஹைப் பண்ணி காட்டலாம் விஜய் டம்மி பண்றதுக்காக. பட் என்ன வேணாலும் எண்ட் ஆஃப் த டேல புக்கிங் எப்படி போயிட்டு இருக்கு, ஒரு வாரம் கழிச்சு எப்படி போகுது, அதெல்லாம் 24 ஹவர்ஸ் ட்ரெண்டிங் என்ன, ஹவர்லி ட்ரெண்டிங் என்ன, இதெல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு கில்லியே இது மேட்ச் பண்ணுதா இல்ல பீட் பண்ணுதான்னு தெரிஞ்சிரும். ஆமா, நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். நம்ம ஆஃப் ஸ்கிரீன் பேசும்போது 1 வீக்ல தெரியும் அது எப்படி போயிட்டு இருக்குன்னு. வீக்கெண்ட் கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி அது வந்து க்ளோஸ் டு ரியாலிட்டின்ற அளவுக்கு வந்திருக்கு ப்ரோ. கில்லியை பீட் பண்றது அப்படிங்கிறது 2வது பட்சம். ஓகே, படைப்பா ரீரிலீஸே பீட் பண்ணல அப்படின்னு தான் அப்படிதான் கேள்விப்படுறோம். கலெக்ஷன் ஆமா ஆமா. நமக்கு வந்து ஏகே மேல தனிப்பட்ட முறையில் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. படம் ரீரிலீஸ் தானே, நல்லா ஓட்டும், ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான். பட் யூஷுவலாவே ஏகே அஜித் அவர்களுக்கு இருக்கிற ஒரு அவருடைய மூவிஸ்க்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம், நீங்க மொரட்டு ஃபேனு இருந்தாலும் நாங்க இதுல வந்து கோவப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, இருக்கிறத தான் நீங்க சொல்றீங்க. அந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸ் பாத்தீங்கன்னா திருவிழா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகி அவங்க உள்ள வந்தா மட்டும்தான் படம் வந்து பாத்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு ஓடும், லாங் ரன் ஓடும். விஸ்வாசத்துல அது நடந்துச்சு, நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். விஜய்க்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, irrespective ஆஃப் டாக், மிக்ஸ்டா இருந்தா கூட அந்த ஃபேமிலி எப்படியாச்சும் உள்ள போயிடுறாங்க. அவங்களுக்கு விஜய் படம் வருஷத்துக்கு ஒரு நாள்ங்கிறது எங்கேயோ ஒரு சுற்றுலா போற மாதிரி போயிடுறாங்க. அதனாலதான் எப்பயுமே விஜய் படம் வந்து அந்த லாங் ரன்ல காப்பாத்தி விட்டுருது. அது ஒரு முக்கியமான காரணம். தியேட்டர் ஓனர்ஸ் லைக் பண்றதுக்கான காரணம். ஃபேனா போறோம்னா நம்ம 4 பேரா போயிட்டு சும்மா படம் பார்த்துட்டு விசில் அடிச்சு வந்துருவோம், செலவு பண்ண மாட்டோம். இதுல ஒரு பையன் பொண்ணோ இல்ல ஒரு 4 பேர் சேர்ந்து போவாங்க, நிறையவும் செலவு பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் விஜய் படத்துக்கு அதிக ப்ரெஃபரன்ஸ் அண்ட் ஆசை தியேட்டர் ஓனர்ஸ்க்கு. அவங்க இப்ப கதறதுக்கு காரணமும் அதுதான், படம் வரல. ஆமா, இப்ப கலெக்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு பை த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வீக் அது என்ன பாத்தீங்கன்னா கில்லி 18 crores பண்ணிருச்சு, 18+ ஓகே ஆல் ஓவர். படையப்பா ரீரிலீஸ் வந்து 15.5 பண்ணிருச்சா. ஓகே, மங்காத்தா 14.15 பண்ணிருக்காங்க. சோ இதுல என்ன இஷ்யூனா, கில்லி வந்து இதுக்கு அப்புறமும் இன்னும் 2 வாரம் ஓடிச்சு. ஃபர்ஸ்ட் வீக் 2 வாரம் ஓடி 26 to 30 crores வரைக்கும் அது போச்சுங்க. தேர்ட் வீக் எல்லாம் அப்படி அதாவது ரீரிலீஸ் ஆகி தேர்ட் வீக்ல வந்து சோசியல் மீடியாவே அப்படி ஆக்குபைடா இருக்கும், தியேட்டர்லாம் செலிப்ரேஷனா இருக்கு. நல்லா ஞாபகம். நான் அப்ப தருமபுரியில இருந்தேன். கில்லி ரீரிலீஸ் வந்து நியூ மூவி போற மாதிரியே போயிட்டு இருந்தாங்க. அந்த மேஜிக் வந்து மங்காத்தாக்கு இப்ப ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் முடிஞ்ச இந்த ஸ்டேஜ்ல வந்து இன்னில இருந்து அடுத்த 7 நாளைக்கு 10 நாளைக்கு நடக்குமானா பெரிய கொஸ்டின் தான். ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க செலிப்ரேட் பண்ணி, ஃபேமிலிஸ் உள்ள வருவாங்களா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க். குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து பாக்குற படம் இல்ல, அது ஒன்றும் ரொம்ப ஃபேமிலி சப்ஜெக்ட் கிடையாது, யங்ஸ்டர்ஸ் பாக்குறதான படம் தான், யங்ஸ்டர்ஸ் என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி. ஸோ அதான் அது ஒரு படம், அஜித் படம் ரீரிலீஸ்ல வந்து விஜயோடைய ஒரு கில்லி ரீரிலீஸை பீட் பண்ண முடியும்னா அது மங்காத்தா தான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க.
பட் அதாலையும் பீட் பண்ண முடியல அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஸோ இந்த ரீரிலீஸ் கலெக்ஷன்ல கில்லியை பீட் பண்ணணும்னா ஒரே ஒரு ஆள் தான் வரணும். அவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் சொல்லணும். அது யாருன்னு? சிவகிரி. விஜய் தான் வரணும். திருப்பாச்சி வந்தா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பக்கா மொரட்டு கமர்ஷியல் படம், ஃபேமிலி, தங்கச்சி, ஃப்ரெண்ட். ஆமா. அப்படி சிவகாசி நீங்க சொன்ன மாதிரி சிவகாசியை விட திருப்பாச்சி தான் எல்லாமே தெரிய கூட இல்ல. தெரிய இப்பதானே பார்த்தோம். ஸோ கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்த படமாவும் இருக்கணும். அந்த ஈக்குவல் பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னா திருப்பாச்சியா தான் இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஷார்ட் பீரியட்ல திருப்பி வராது. மேபி இந்த ஐயோ வந்து இன்னும் 2-3 மாசம் அவங்க இருக்கிற தலைவலிக்கு அவங்க இப்ப இதெல்லாம் யோசிக்க கூட இருக்காது. வந்தா வந்துட்டு போது கண்டு கூட மாட்டாங்க அவங்க விஜய் சைடு இருக்கிறவங்க. ஜனநாயகன் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வருது, தியேட்டர் எல்லாத்தையும் அலர்ட் பண்றாங்க ஜனநாயகன் டீம். ப்ரொடியூசர் வந்து சென்னையில தான் இருக்காரு இப்ப கரண்ட்லி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டலாம் தகவல் சொல்லிட்டாங்க. முன்ன பொங்கல் ஹாலிடேஸ் வீக்கெண்ட் அதை எய்ம் பண்ணி வந்ததுனால ஒரு பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்கல்ல, கொஞ்சம் அதில் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு. அதே மாதிரி கேரளாலையும் அதே மாதிரி, ஏன்னா கூட நிற்கிறாங்கல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதனால அவங்க கேப் ஆகி அவங்களுக்கும் லாஸ் பிரச்சனை, திருப்பி ரீஷெடியூல் பண்ணுறதுலாம் பெரிய தலைவலி தான் அவங்க. ஸோ அவங்க பேக் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைடில், சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடலாம். மேபி அவங்க தான் வாபஸ் வாங்கிட்டு ரிவைசிங்குள்ளே போனால் இதான் நான் எதிர்பார்த்தேன், வா இப்போ எடுத்துக்க ஒரே வாரத்தில் அப்படின்னு கூட சிபிஎஸ்சி டக்குன்னு முடிவு எடுக்கலாம். இல்லை நான் என்ன நினைக்கிறேன், இப்போ இது ரிலீஸே ஆனாலும் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்த ப்ராஃபிட்டோட இந்த வாட்டி கம்மியாக பண்ணுமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சேச்சுரேட் ஆச்சுன்னா அந்த ஆபத்து இருக்கு. ஏன்னா ரொம்ப டிலே ஆகிட்டு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இது ஒன்றும் இல்லைங்க, இப்படி வரலாம். ட்ரைலர் 2 ஒன்று விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பத்திக்கும். மறுபடியும் ரிலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிருதுப்பா, இந்த டேட்டில் இந்த இது நமக்கு வந்துருது, டேட்டு புக்கிங்லாம் ஸ்டார்ட் ஆயிருது, 5 days இருக்கு இல்லை 4 days தான் இருக்குன்னு போது ஒரு செகண்ட் ட்ரைலர் ஒன்று விட்டு அதில் புதுசாக ஒரு 4 டைலாக், புதுசாக 4 ஷார்ட் அப்படி வச்சுட்டாங்க அப்படின்னா மறுபடியும் பயங்கரமாக ஃபயர். ஒரு சாங்கை ஒன்று ரிலீஸ் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு பிக்கப் ஆகிடும். ஆமாம், இல்லை ரிலீஸ் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவங்களே அவங்க சைட்லேருந்து ஏதாவது ப்ரமோஷன் கண்டிப்பாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக யாரையாவது செலிபிரிட்டி வச்சு பேச வைக்கிறதோ பண்ணிடுவாங்க. விட யாருங்க செலிபிரிட்டி, அவங்க ஒரு ட்ரைலர் போதுங்க, டீசர் போதும். விஜய் வந்து இந்த படத்தை ப்ரமோட் பண்றதுக்கு இதுக்கப்புறம் பேச மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்து அரசியல்ல பிஸியா ட்விட்டர்ல போடுவாரு அதிகபட்சம், அவ்வளவுதான். 60 நாள் தான் இருக்கு. ஆமா, ட்விட்டர்ல போடுவாரு. இதுதான் இது போதும். ஒரு ட்ரைலர் விட்டாங்கன்னா போதும், இல்ல ஒரு சாங் எதனா ஒன்று புதுசா விட்டாங்கன்னா போதும். அதனால படத்துக்கெல்லாம் தெரிஞ்ச உடனே மறுபடியும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ராக்கெட்டுக்கு போய் அந்த மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும். ஆமா, ஏதோ ஒரு சின்ன ஃபீல் என்னன்னா, இல்ல அது ப்ரமோஷனே தேவையில்ல. விஜயோட லாஸ்ட் படம்ங்கிறதே ஒரு ப்ரமோஷன் தான். ஏன்னா அதுதான் ஒரு எனக்கு என்னமோ இது ஹிந்தியில இந்த படத்தை வந்து தூக்கி விடுமோன்னு தோணுது. இது நேஷனல் வைடா கிடைச்ச இந்த அட்டென்ஷன் தெலுங்குலயும் இப்ப எல்லாம் பார்த்து முடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு பேக்கா ஒரு 5-6 படம் வந்துச்சுல பொங்கல் சங்கராந்திக்கு, அதெல்லாம் இப்ப கொஞ்சம் நியூட்ரல் ஆயிடுச்சு. எல்லாமே ரொம்ப மோசம். அதுல 1-2 அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. பட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சிரஞ்சீவியோட மூவி நல்லா இருக்குன்னாங்க. ராஜா சாப்லாம் ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு. அது இப்போ வரைக்கும் ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டு இருக்கு. அது தனியா பேசுவோம். அதனால வந்து என்ன இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, இந்த டிலேவால தெலுங்கு மார்க்கெட் எம்டியா இருக்கு, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. அங்கெல்லாம் தியேட்டர் நம்மளோட டபுள் மடங்கு, ஆல்மோஸ்ட் 2000 ஸ்கிரீன்ஸ் இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். எக்ஸாக்ட்டா அகந்தா 3 வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இவ்வளவு குயிக்கா வர வாய்ப்பு இல்லை. கிடைக்கலாம், நல்ல ரிலீஸ் கிடைக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட்டிங்கும் ஹெவியா நடந்துருச்சு, ஃப்ரீ மார்க்கெட்டிங். அடுத்து நார்த்லயும் அந்த மாதிரி வந்து படத்துக்கு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்கு. படம் ஃப்ரெஷ்ஷா இருந்து பகவந்த் கேசரி அப்படியே இல்லாம நிஜமாவே நிறைய நியூ எலிமெண்ட்ஸ்லாம் இருந்து பக்காவான படமா இருந்துச்சுன்னா எதிர்பார்த்த பொங்கல் டைம்ல எதிர்பார்த்ததோட அதிக கலெக்ஷன் கூட பண்ணலாம். அதனால எனக்கு இன்னும் அதான் நான் சொன்னேன்ல, ஒரு சின்ன ஒரு உள்ளுணர்வு, இவங்க வழக்கை திரும்ப பெற்றுட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டு ரிவைசிங்க்கு போனாங்கன்னா சிபிஎஃப்சி வந்து அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். எடுத்துக்கோ உடனேன்னு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 days to 1 week குள்ளேயே போன உடனே கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நான் என்ன நினைக்கிறேன், இது எதுவாக இருந்தாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி, கோட் ஆஃப் கண்டக்ட் முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லது. இவ்வளவுதான் டைமே. எவ்வளவு நினைக்கிறீங்க? இன்னைக்கு என்ன 30 மிஞ்சி போனா 20 நாள் டைமுங்க, மேக்ஸிமமே 20 நாள். நான் சொல்றது ரிலீஸ் பண்றதுக்கு. அப்போ புக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு 15 நாள் தான் டைம். இந்த 15 நாளைக்குள்ள ஸ்விஃப்டா நடக்கும் இந்த விஷயம்லாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம கேப் விட்டோம் ஒரு 4 நாள், அதனால அப்படியே மறந்து விட்டுறாதீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கு மேல முடிஞ்ச வரைக்கும் தினமும் நம்ம சினிமா அப்டேட்ஸ், என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் நம்ம பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. ஆமாம், பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு செகண்ட் வேலை, நமக்கு அது ஒரு பெரிய பூஸ்ட். அதை
உட்காந்து அந்த அனலிட்டிக்ஸ்லாம் செக் பண்ணும்போது இல்லை 1 மணி நேரத்தில் பாரா 50 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, 100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து செம ஃபீல். ஒரு சேனல் ரன் பண்ணுற எல்லாருக்கும் இது புரியும் நான் சொல்கிறது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.